ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு பிரியாணி பொருளும் மசாலா பொருளும் ஆட் பண்ணாத தக்காளி சாதம் கிண்டக்கூடிய தக்காளி தொக்கு எப்படி பண்ண போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வானல் சூடானதோ அதில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணும். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அப்புறம் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம காரத்துக்காக எக்ஸ்ட்ரா எதுவும் மிளகாத்தூள் எதுவும் போட போகிறது கிடையாது. அதனால் பச்சை மிளகா நமக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். தென் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கணும். தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்க்கும் போது அதனோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்படி வதங்கி வர்ற நேரத்தில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி இப்போ நமக்கு தக்காளி தொக்குக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி ஆற வச்சுருக்கிற சாதத்தில் போட்டு கிண்டி எடுத்தால் ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.